Good morning, friends. Wish you happy new year to all my subscribers and followers. Today we are going to see about daily life conversation with a relative. Welcome, uncle, come inside. Why are you standing there? வாங்க உள்ள வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க மாமா? How do you do? எப்படிமா இருக்க? I'm fine, uncle. And you? நல்லா இருக்கேன் மாமா. நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். How are you, uncle? அப்படின்னு கேட்கலாம். Pretty well, ma. ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படி சொல்லலாம். I'm fine, I'm good, great, fine, thank you, I'm fine அப்படின்னு சொல்லலாம். I never thought that you would come. It's good to see you after a very long time. How is your family? அப்படின்னு கேட்கலாம். நம்ம சொந்தக்காரங்கன்னா அந்த மாதிரி பிரித்து பேச மாட்டோம். அம்மா அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்த்ததில் சந்தோஷம். அம்மா தம்பிலாம் எப்படி இருக்காங்க மாமா? சப்போஸ் அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தாங்கன்னா வாட் அபவுட் யுவர் டாட்டர் அப்படின்னு கேட்கலாம். அல்லது வாட் அபவுட் சுஜா, அவங்க பேர் சொல்லியும் நம்ம விசாரிக்கலாம். சுஜா எப்படி இருக்காங்க? ஆல் ஆர் குட், ஷீ இஸ் டூயிங் வெல்மா. எல்லாரும் நல்லா இருக்காங்க. சுஜா நல்லா இருக்கா. சுஜா காட் மேரிட் 4 years பேக். டோன்ட் யூ நோ? சுஜாவுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆகுதுமா. உனக்கு தெரியாதம்மா? ஐ நோ அங்கிள், ஐ அட்டெண்டட் ஹர் வெட்டிங். தெரியுமாம்மா, நான் அவளுடைய திருமணத்திற்கு வந்தேன். ஹவு மெனி சில்ட்ரன் டஸ் ஷீ ஹாவ்? அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குது? ஷீ ஹாஸ் 2 kids, 1 girl child and 1 male child. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குமா, ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தை. அங்கிள், ஹாவ் யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? டிஃபன் சாப்பிட்டீங்களா மாமா? எஸ், ஐ ஹேட் இட் பிஃபோர் ஐ லெஃப்ட் ஹோம். சாப்பிட்டேம்மா, வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டேன். ஓகே, தென் would you like to have tea or coffee? அப்படின்னா நீங்கள் டீ அல்லது காஃபி குடிக்கிறீங்களா? நோமா, தேங்க்ஸ். ஜஸ்ட் நவ் ஐ ஹேட் இட் அட் பாலாஸ் ஹோம். வேண்டாமா, இப்போ தான் பாலா வீட்டில் டீ குடித்தேன். டிட் யூ கோ தேர் பிஃபோர் கம்மிங் ஹியர்? இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போனீங்களா மாமா? எஸ்மா, ஹிஸ் ஹோம் இஸ் நியர் எ பஸ் ஸ்டாண்ட். ஆமாம்மா, அவங்க வீடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. ஓகே அங்கிள், ஹவ் ஆர் தே? அவங்க எப்படி இருக்காங்க மாமா? டியூரிங் மை விசிட் ஒன்லி பாலாஸ் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் வேர் ப்ரெசன்ட், பட் பாலா வாஸ் நாட் தேர். நான் போன பொழுது பாலா மனைவியும் குழந்தைகள் தான் இருந்தாங்க, பாலா இல்லை. இது ஒரு சாம்பிள் கான்வர்சேஷன் தான். ஒரு சொந்தக்காரங்க ஒரு இன்விடேஷன் வைக்க வராங்க. உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அப்போ நடக்கிற ஒரு சின்ன ஒரு நிகழ்வு தான். அதை நான் இங்கே கொஞ்சம் ஒரு சாம்பிள் கான்வர்சேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வேர் இஸ் ஷங்கர்? ஷங்கர் எங்கம்மா? ஹீ ஜஸ்ட் லெஃப்ட் ஹோம். ஹீ வென்ட் டு த ரயில்வே ஸ்டேஷன் டு சென்ட் ஆஃப் ஹிஸ் பிரதர். இப்போ தான் வீட்டை விட்டு வெளில போனாங்க. அவங்க தம்பியை வழி அனுப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க மாமா. ஓகேம்மா, ஐ கேம் ஹியர் டு இன்வைட் யூ டு மை ஃபஸ்ட் சன்ஸ் வெட்டிங். என் முதல் பையன் திருமணத்திற்காக நான் இங்கே உன்னை அழைக்க வந்தேன். ஓ ரியலி? தட்ஸ் கிரேட் நியூஸ் அங்கிள். ஐ எம் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ் டு ஹியர் திஸ். அப்படியா, நல்ல விஷயம். கேட்கவே சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய பேராகிராஃபு, அடுத்தடுத்த ஸ்லைடில் வரும். அதனால தான் நான் இங்கே கண்டினியூஷன் சிம்பிள் போட்டிருக்கேன். When Suja got married, I asked him about his plan for marriage. இப்படின்னு சொல்லலாம். At the time of Suja's wedding, I asked him about his plan for marriage. சுஜாவுடைய திருமணத்தின் போது அவன்கிட்ட கல்யாணத்தை பற்றி கேட்டேன். He told me that he had no interest in getting married. It's truly wonderful to hear, uncle. அவனுக்கு
திருமணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னான். உண்மையாலுமே இந்த விஷயத்தை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா. நான் இப்போ ஃபுல் டயலாகையும் வாசிக்கிறேன். Oh really? That's great news, uncle. I am pleasantly surprised to hear this. When Suja got married, or at the time of Suja's wedding, I asked him about his plan for marriage. He told me that he had no interest in getting married. It's truly wonderful to hear, uncle. What is the name of the bride? பொண்ணோட பேர் என்ன? வாட் டஸ் ஷீ டூ? அவங்க என்ன செய்கிறாங்க? வாட் இஸ் ஹர் ஹோம் டவுன்? அவங்க சொந்த ஊர் என்ன? ஹர் நேம் இஸ் அபி. ஷீ இஸ் எ டீச்சர். ஹர் ஹோம் டவுன் இஸ் விழுப்புரம். பட் ஷீ கரண்ட்லி லிவிங் இன் ட்ரிச்சி. அவங்க பேர் அபி, டீச்சர் வேலை செய்கிறாங்க, சொந்த ஊர் விழுப்புரம், ஆனால் தற்போது திருச்சியில் வசிக்கிறாங்கம்மா. வாட் அபவுட் சுமன்? சுமன் எப்படி இருக்காங்க? இந்த இடத்துல ஏதாவது ஒரு நபரையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு வாட் அபவுட் யுவர் ஒர்க், வாட் அபவுட் யுவர் சன், வாட் அபவுட் யுவர் டாட்டர், வாட் அபவுட் யுவர் பிரதர் ஃபேமிலி, அந்த மாதிரி நம்ம கேட்டோம்னாவே அவங்களை பற்றிய முழு விபரத்தையும் நம் கேட்பதாக தான் அர்த்தம். He has been wandering here and there. Whenever I ask him, he simply says that he is on the lookout for a job. அவன் இங்கே அங்கே சுற்றிட்டு இருக்கான்ப்பா, எப்போ கேட்டாலும் வேலை தேடிட்டு இருக்கேன்னு சொல்கிறாம்மா. Let him be, uncle. He has just finished his college studies. Over time or over the period, he will begin to understand his responsibilities and he will change himself. விடுங்க மாமா, இப்போ தானே காலேஜ் முடிச்சிருக்காங்க. நேரம் வரும்போது அவங்க பொறுப்பை எல்லாம் உணர்ந்து அவங்க மாறிடுவாங்க. யுவர் ஆன்டி ஆல்சோ செட் த சேம் திங். உங்கள் அத்தையும் இதே தான் சொல்கிறாங்க. வென் வில் ஹீ ரிட்டர்ன் ஹோம்? அவர் எப்போ வீட்டுக்கு வருவார்? ஹி வில் கம் சூன். அவர் இப்போ சீக்கிரமாகவே வந்துடுவார். ஓகேம்மா, மே ஐ கிவ் இட் டு யூ? அப்படின்னா உங்ககிட்டயே இன்விடேஷன் கொடுக்கட்டுமா? ஓகே மாமா, பட் ஐ ஃபீல் பேட் பிகாஸ் யூ டிடன்ட் ஈட் எனிதிங் இன் மை ஹோம். சரிங்க மாமா, என்கிட்டயே கொடுங்க. ஆனால் ஒரு வருத்தம், நீங்கள் என் வீட்டில் எதுவுமே சாப்பிடலை. நோ ப்ராப்ளம்மா, ஐ வில் கம் அனதர் டே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு நாளைக்கு வரேன். தட் சவுண்ட்ஸ் குட். ஓகே அங்கிள். சரிங்க மாமா, நன்றி. மீனிங், இந்த சாப்டரில் நான் ரொம்ப அதிகமாக புது வெக்காபுலரி எதுவுமே யூஸ் பண்ணலை. 1-2 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து வேண்டரிங். வேண்டரிங்னா அலைந்து திரிதல். அதுக்கு சினானிம் வேர்டு பார்த்திங்கன்னா ரோமிங். வேண்டர், ரோம், இங்கும் அங்கும் சுற்றி திரிதல். அடுத்து ஆன் த லுக் அவுட் ஃபார் எ ஜாப் அப்படின்னா வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். ஆன் த லுக் அவுட் ஃபார் எ கேர்ள் அப்படின்னா பெண் தேடிக்கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.